பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தின் முதல் நாளில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை என்னையும் கிருபையாக நடத்தினார். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் முதல் நாளை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எத்தனை நல்ல தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதனை செய்கிறோம். ஆமாம், அப்படியே இருக்கிற இடங்களில் எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அதற்கு பின்பதாக பாடல்கள் பாடி ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்ய போகிறார். அப்படியே கண்களை மூடுவோமா, நம்ம ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற மனமகிழ்ச்சியின் மாதத்தில் முதல் நாளில் சகோதர சகோதரிகளாக, குடும்பத்தின் பிள்ளைகளாக, சபையாக இணைந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியாக தேவரே தருகிற நல்ல வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கண்மணி போல எங்களை பாதுகாத்தீரே ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் நிரப்பி எங்களை வழிநடத்தினீரே ஆண்டவரே. அப்பா, எண்ணி பார்க்கிறோம், நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தின் முதல் நாளுக்கான கிருபை செய்திருக்கிறீர். அப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, உம்முடைய பாடல்களை நாங்கள் பாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுதும், உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுதும் கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுவீராக. இன்னும் அதிகமாயும் உம்மை நேசித்து உமக்கு சித்தமாயும் உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவரே, உங்களுக்கு சித்தமுள்ள உங்களுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். கர்த்தர் செய்கிறபடினாலும் உமக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இப்பொழுதும் கூட ஒரு சிறப்பு பாடலை நம்ம பாட கேட்க இருக்கிறோம். அதற்கு பின்பதாக ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஒரு சிறப்பு பாடலை கேட்போமா? சுமை தாங்கி இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீ சுமந்திட வேண்டும். சுமை தாங்கி இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீ சுமந்திட வேண்டும். இமை மூட உன்னை காக்கின்ற தேவன் இருக்கையில் நீ
பிரியமானவர்களே, அருமையாக ஒரு சிறப்பு பாடலை பாட கேட்டோம். இப்பொழுதும் கூட ஆண்டுடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் கூட உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். அடியனை மறைத்து என்னோடும் இணைந்திருக்கிற அன்பான சகோதர சகோதரிகள், அன்பான குடும்பங்கள், சபையின் பிள்ளைகள் அத்தனை பேரோடும் கர்த்தர் தெளிவாய் நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய சமூகத்தில் நான் கெஞ்சி மன்றாடுகிறேன். அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் யாவருடைய இருதயத்தின் தியானங்களும் அப்பா உங்களுடைய சமூகத்தில் பிரதியாக இருக்கட்டும் ஆண்டவரே. கேட்கிற கூட்டமாக அல்ல ஆண்டவரை, செயல்படுகிற பாத்திரங்களாக கர்த்தர் எங்களை மாற்றிவிட வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறேன். கர்த்தர் செய்ய போகிறீர் என்கிற நம்பிக்கையோடு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் இழந்து விடு. லூஸ். பழையவைகளை இழந்து விடு. கர்த்தர் புதிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு புதிய காரியங்களை செய்வதற்கு அவர் விரும்புகிறார். அவர் புதிய காரியங்களை செய்ய வேண்டுமையானால் நீங்களை நான் என்ன செய்ய வேண்டுமா? பழையவைகளை எல்லாம் இழந்து விட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதை உணர்த்துவனமாக அமைந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை வேதாகமத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கட்டும். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நேராக கண்களை திருப்புங்க. 21ஆம் அதிகாரம் 4வது மற்றும் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தர் சகலத்தையும் புதிதாக மாற்றுகிறேன் என்று சொல்லி பேசுகிறது வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது. நீங்களும் நானும் ஆராதனை செய்கிற கர்த்தர் அவர் சகலத்தையும் புதிதாக மாற்றுகிற தேவன். He will make everything new. புதிதாக மாற்றுகிற தேவன். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் புதிய ஆசீர்வாதங்கள், புதிய காரியங்கள் செய்ய விரும்புகிறார். புதிய காரியங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறார். நம்ம யாவரும் அறிந்திருக்கிறபடி வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படணும். Conditions should be met. Amen. All the promises that has been foretold in the Bible are conditional. எல்லா ஆசீர்வாதங்களும், வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது என்பதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். அப்போ என்ன நிபந்தனையை தேவன் இந்த அதிகாரத்தில் நமக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 கடைசி பகுதியை படித்து பார்ப்போமே. ஆனால் அதில் ரொம்ப அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அப்போ கர்த்தர் புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டுமே. ஆனால் முந்தினவைகள் என்ன செய்யணுமா? ஒளிந்து போகணும். பழையவைகளை இழந்து போவதற்கு நாம் இடம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பழையவைகள் இழந்து போவதற்கோ முந்தினவைகள் ஒளிந்து போவதற்கோ இடம் கொடுப்பதற்கு நமக்கு மனசே வராது. கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஒருவேளை பழைய வேலை ஸ்தலத்தை விட்டு செல்வது கொஞ்சம் கடினமாக இருக்கும். பழைய வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அங்கே அநேக மக்களோடு பழகியிருப்போம். அந்த மக்களை பிரிந்து செல்வது கஷ்டமாக இருக்கும். நம்முடைய உறவுகளை பிரிந்து செல்வது கஷ்டமாக இருக்கும். நாம் ஏற்கனவே சில ஐக்கியத்தில் இருந்திருப்போம். அந்த ஐக்கியத்தை விட்டு பிரிந்து செல்வது நமக்கு கஷ்டமாக இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா பழைய பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கும் மனசு இடம் கொடுக்காது. இல்லை, பாவத்திலேயே இருக்க வேண்டும் என்று சொல்லி சிலர் நினைப்பதும் உண்டு. எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்களும் நானும் புதிய காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் முந்தினவைகள் என்ன செய்யணுமா? ஒளிந்து போகணும். பழையவைகளை இழந்து போவதற்கு இடம் கொடுக்கணும். ஒருவேளை அது ஒரு ஐக்கியமாக இருக்கலாம், ஒருவேளை ஆலயமாக கூட இருக்கலாம். ஒருவேளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்க விரும்புகிறார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை கொடுக்க விரும்புகிறார். உங்கள் ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் சில உயர்வுகளை கொடுக்க விரும்புகிறார்.
அப்போ உயர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் பழைய ஊழியத்தில் உள்ள ஐக்கியத்தில் உள்ள நபர்களை விட்டு ஒருவேளை நீங்கள் பிரிந்து போக வேண்டிய சூழ்நிலை வரலாம். முந்தினவைகளெல்லாம் ஒளிந்து போகணும், பழையவைகளை எல்லாம் இழந்து போவதற்கு இடம் கொடுக்கணும். அப்படி செய்தால் மாத்திரம்தான் உங்களுக்கு எனக்கும் புதிய காரியங்களை தேவன் நமக்கு நியமித்திருக்கிற, நமக்கு கொடுக்க விரும்புகிற புதிய காரியங்கள் நீங்களும் நானும் பெற்று அனுபவிக்க முடியுமா? ஹல்லேலூயா. அதை உணர்த்துமனமாக அமைந்த ஒரு சில உதாரணங்களை வேதத்தில் நம்ம பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யோசேப்பு என்கிற நபரை குறித்து நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம். பெற்றோர்களுக்கு செல்லப்பிள்ளை, வீட்டில் கடைக்குட்டி, எல்லாராலும் நேசிக்கப்பட்டவர். அது உணவாக இருந்தாலும் சரி, உடையாக இருந்தாலும் சரி, சகலத்திலும் சிறப்பு சலுகையை பெற்று மகிழ்ச்சியோடு பெற்றோருடைய அரவணைப்பிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் எப்போ பிரச்சனை தொடங்குது? கர்த்தர் யோசேப்பு என்பவருடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். தரிசனத்தை பார்க்கிறார். என்ன தரிசனம்? குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் மேலாக யோசேப்பு உயர்த்தப்படுகிறதாக ஒரு தரிசனத்தை காண்கிறார். அந்த புதிய தரிசனத்தில் உள்ள மகிழ்ச்சி அவருக்குள்ள பொங்கி பெறுகிறபடினால் அதை மற்றவர்களோடு, குடும்பத்தின் மற்ற நபர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். அன்று தொடங்கினது பிரச்சனை. தன்னுடைய 17வது வயதில் ஆழமான இருட்டான ஒரு குழியிலே தூக்கி போடப்படுகிறார். உலகமே அறியாதவர் ஒரு இருட்டான குழியிலே தூக்கி போடப்படுகிறார். ஒருவேளை யோசித்திருக்கக்கூடும், அவ்வளவுதான், புதிய தரிசனம் நிறைவேறுமா, திரும்ப நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறுவோமா என்று சொல்லி ஒருவேளை யோசித்திருக்கலாம். ஆனால் யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தன்னை கைவிட மாட்டார் என்பதில் உறுதியாய் கர்த்தரை பிடித்து கொண்டு பயணப்படுவதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறத பார்க்க முடிகிறது. 2வது பாருங்க, விற்கப்படுகிற அனுபவம். 3வது பாருங்க, சிறைச்சாலையிலே தூக்கி போடப்படுகிற அனுபவம். யோசித்து பாருங்க. செல்ல பிள்ளையாக மிகுந்த மகிழ்ச்சியோடு பெற்றோருடைய அரவணைப்புல வாழ்ந்த யோசிப்பு முதல் முறையாக வெளி உலகத்துக்கு வருகிறார். ஒன்றன் பின் ஒன்றாக சோதனைகளும் வேதனைகளையும் சந்திக்கிறார். ஆனால் தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் என்கிற உணர்வு யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கக்கூடும். ஆகவே பழைய காரியங்களை விட்டு தேவன் தனக்கு வைத்திருக்கிற புதிய தரிசனங்களை நோக்கி பயணப்படுவதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். முந்தினவைகளெல்லாம் ஒளிந்து போவதற்கு யோசேப்பு என்பவர் தன்னுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறார். ஒருவேளை சிறைச்சாலையில் தூக்கி போடும்பொழுது நினைத்திருக்க கூடும், ஐயோ ஆண்டவரே, இத்தனை பாடுகளா எனக்கு என்று சொல்லி. வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுது பார்த்தீங்களா? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை நம்ம எடுத்து வாசித்து பார்ப்போம். ஏன்னா வேதம் ரொம்ப அருமையாக சொல்கிறது. அநேக நேரங்களில் நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிறோம், ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த பாடுகள், உண்மையாக ஊழியம் செய்தோம் ஆண்டவரே, எல்லாரையும் நேசித்தோம், இந்த ஐக்கியத்தில் இருந்து இந்த ஆலயத்துக்கு போனோம், உண்மையாக இருந்தோம், எனக்கு ஏன் இந்த பாடுகள்? ஒருவேளை நீங்கள் சொல்லக்கூடும். ஆண்டவர் அருமையாக சொல்கிறார் பாருங்க. ஆண்டோடைய வார்த்தைகள் சொல்கிறது பாருங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13 வாசிக்கிறேன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையுடைய கூட அதற்கு தப்பித்துக் கொள்ள முடியாத போக்கையும் உண்டாக்குகிறார். திராணிக்கு மேலே உங்களை எண்ணி கத்த சோதிக்கவே மாட்டாருங்க. ஒரு அல்லையே சொல்லுங்க. அல்லேலூயா. இது யோசேப்பு என்பவர் நன்கு அறிந்திருக்கக்கூடும். ஆகவே தான் முந்தினவைகளெல்லாம் ஒளிந்து போகட்டும், புதிய தரிசனத்தை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி முன்னேறி செல்கிறார். யோசித்து பாருங்க, எத்தனை நாட்கள் அவர் அதற்கென்று காத்திருந்தார் தெரியுமா? வேதாகமத்தில் யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தந்த புதிய தரிசனத்தை, புதிய ஆரம்பத்தை தன்னுடைய வாழ்க்கையில் எப்போ பெற்றுக்கொள்கிறாராம்? வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்துக்கு நேரம் கண்களை திருப்பினீங்கன்னா 39-40 நான் வாசிக்கிறேன். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்திருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறு ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான். உயர்த்தப்படுகிறார். இது உயர்த்தப்படும் போது யோசேப்பினுடைய வயசு பாருங்களேன். ஆதியாக 41-46 படிக்கிறேன் பாருங்க. யோசேப்பு எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதாக இருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். 30 வயசு. குழியில் தூக்கி போடும்போது 17 வயசு. கிட்டத்தட்ட 13 வருஷங்கள்
ஆமாம், ஆண்டவர் கொடுத்த புதிய தரிசனத்தை அடைவதற்கு அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பாடுகள், வேதனைகள், கண்ணீரின் பாதை. ஒருவேளை நீங்கள் சென்று கொண்டு இருக்கிறீங்களோ, ஆண்டவர் எனக்கு சொன்னாரே பிரதர், இதை படிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசியிருக்கிறான், எப்படியா நான் உயர்த்தப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறார், இன்னும் நடக்கலையே. பயப்படாதீங்க. ஆனால் ஒன்றை மறந்துடாதீங்க, பழையவைகள் ஒளிந்து போவதற்கு இடம் கொடுங்க. பழையவைகளை இழந்து விடுவதற்கு உங்களை அர்ப்பணியுங்க. ஆமாம், பழையவைகள் ஒளிந்து போகணும். முந்தினவைகள் ஒளிந்து போனால் தான் கர்த்தர் புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியும். அநேக நேரங்களில் நம்ம பண்ணுகிற தவறு என்ன, முந்தினவைகள் ஒளிந்து போவதற்கு இடம் கொடுக்கறதே கிடையாது. இன்னும் அதையே நினைத்து கொண்டே இருக்கிறது. ஐயோ, அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அந்த கம்பெனியில் வேலை பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்குமே, அந்த வீட்டில் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அந்த மனிதர்களோடு இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அந்த ஐக்கியத்துக்குள் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அந்த ஆலயத்துக்கு போயிருந்தால் நன்றாக இருந்திருக்குமே. பழையவைகள் நினைத்து பார்க்க வேண்டாம். கர்த்தர் புதிய காரியங்களை நமக்கு செய்யும்படியாக விரும்புகிறார். அல்லேலூயா. யோசேப்பு என்பவருக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்து புதிய காரியங்களை கண்டுகொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். பிரியமானவர்களை, உங்களுக்கும் கர்த்தர் அதை செய்ய விரும்புகிறார். விசுவாசத்தோடு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தில் முன்னேறி சில அர்ப்பணிப்போமா? பழையவைகளை இழந்து போவதற்கு அர்ப்பணிப்போம். பிரியமானவர்களே, வேதாகமத்தில் இன்னொரு அருமையான உதாரணத்தையும் தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்க முடியாது விரும்புகிறார். தாவீது என்பவர் தன்னுடைய வாழ்க்கையில் அருமையாக மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிறார். தகப்பன் தன்னிடத்தில் கொடுத்த அந்த மந்தையை நேர்த்தியாக மேய்த்து கொண்டிருக்கிறார். மேய்த்து கொண்டிருக்கும் பொழுதே அருமையாக பாடல்களை பாடுகிறார், தேவனை துதிக்கிறார், ஆராதிக்கிறார். அந்த மந்தைக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, சிங்கமாக இருந்தாலும் சரி, கரடியாக இருந்தாலும் சரி, அதை மேற்கொள்வதற்கு கர்த்தர் கிருபையும் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய மந்தைக்கெல்லாம் நல்ல மேய்ச்சல் கண்டுகொள்ளும்படியாக தாவீதை கொண்டு கர்த்தர் நடத்துகிறார். மந்தையெல்லாம் நல்ல மேய்ச்சலுக்குள்ளே நடத்துகிறார். நல்ல அமைதியுள்ள ஒரு வாழ்க்கை. ரொம்ப எளிய முறையில் நம்ம சொல்ல முற்படுவோமேனா, டென்ஷன் ஃப்ரீ லைஃப். தாவீது நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நடந்தது என்ன? கர்த்தர் தாவீதை உயர்த்துவதற்கு சித்தம் கொள்கிறார். புதிய தொடக்கம், புதிய காரியங்கள். அப்போ புதிய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு தாவீது முற்படுகையில் பழையவைகளை விட்டு வரணும், இல்லை முந்தினவைகள் ஒளிந்து போகணும். தகப்பனார் சொல்கிறாரு, அம்மா அண்ணமாரு யுத்த களத்தில் இருக்கிறாங்க, போய் பார்த்து விட்டு வா. பார்க்க சென்ற வேளையில் கர்த்தர் தாவீது உடைய வாழ்க்கையில் முதல் உயர்வை கொடுக்கிறத அங்கே நம்ம பார்க்க முடிகிறது. இஸ்ரவேலின் இராணுவமே கோலியாத் என்கிற மனிதனுக்கு பயந்து கொண்டு இருக்கிறத நம்ம வேதத்தில் படிக்கிறோம். எல்லாரும் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. தாவீது மாத்திரம் மெதுவாக பார்க்கிறார். இவனுக்கா பயப்படுகிறீர்கள்? அண்ணமார் பின்னாடி கைப்பிடிச்சு இழுக்கிறாங்க. இப்போ தாவீது ரொம்ப அருமையாக சொல்கிறார், முகாந்திரம் இல்லாமல் என்னை கர்த்தரிங்க கொண்டு வரலை. பழையவைகளை விட்டுட்டாரு தாவீது. அல்லேலூயா. ஆடுகளில் ஆண்டவர் இங்கே ஒரு முகாந்திரத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். முகாந்திரத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை நினைத்திருக்கலாம், மற்றவங்க நினைச்சிருக்கலாம், அந்த ஒரு கல் கூழாங்கல் கோலியத்தை மேற்கொள்ளாவிட்டால் தாவீதுடைய வாழ்க்கை என்ன இருக்கும், முடிந்திருக்கும். அதெல்லாம் பார்க்கல. கர்த்தர் தனக்கு உயர்வை கொடுக்க போகிறார். பழையவைகளெல்லாம் விட்டுட்டு அதை நோக்கி பயணப்படுவதற்கு தாவீதனை அர்ப்பணிக்கிறார். ஒரே கல்லில் எதிரி அவுட். அவருடைய நாமம் அதிசயமானவர். ஒரே கல்லில் அதிசயத்தை கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். இந்த அதிசயத்தை குறித்து மக்கள் எல்லாம் பேசினபடினால சவுல் ராஜாவுடைய கண்களில் தாவீது மீது ஒரு பொறாமை வந்து விட்டது. ஐயோ, நம்மை விட அதிகமாய் பேசப்படுகிறாரே என்கிற எண்ணம் அவருக்குள் வந்தபடினால தாவீது என்பவரை கொல்வதற்கு அவர் முயற்சி செய்கிறத வேதத்தில் பார்க்கிறோம். தேவன் புதிய தரிசனத்தை கொடுத்தார். அதை ஏற்றுக்கொண்டு பழையவைகளையெல்லாம் இழந்து விட்டு முந்தினவைகளெல்லாம் ஒளிந்து போவதற்கு இடம் கொடுத்து விட்டு தேவன் அந்த புதிய தரிசனத்தில் பயணப்படத்தனை ஒப்பு கொடுக்கிறார். ஜீவன் தப்ப ஓடுகிறார். ஜீவன் தப்ப ஓடுகிறார். வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா தாவீது ராஜாவின் மூலமாக அநேக யுத்தங்கள், அமலேக்கியராக இருக்கட்டும், பெலிஸ்தியராக இருக்கட்டும், மோவாபியராக இருக்கட்டும், எதிரிகளை நிறைய யுத்தங்கள், அதில் நிறைய வேதனைகள், நிறைய இக்கட்டான சூழ்நிலைகளை சந்தித்திருக்கக்கூடும். கர்த்தர் அப்படியே பயணப்பட வைக்கிறார். முந்தினவைகளை மறந்தபடினால, ஒளிந்து போவதற்கு இடம் கொடுத்தபடினால, பழையவைகளை இழந்து போவதற்கு இடம் கொடுத்தபடினால மேன்மை ராஜாவாக உயர்த்தப்படுகிறார்.
ராஜாவாக வைக்கப்படுகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நீங்களும் அவனமாகவே பழையவைகள் இழந்து போவதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுப்போமே. ஆனால் கர்த்தர் உங்களை இவனை உயர்த்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆமாம், பல யுத்தங்களை நடத்துகிறார். இறுதியில் பாருங்கள், தன்னுடைய சொந்த மகன் தன்னுடைய தகப்பனாருக்கு விரோதமாக எழும்புகிறத வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. யோசித்து பாருங்கள், எவ்வளவா நெருக்கப்பட்டிருப்பா, எவ்வளவா ஒடுக்கப்பட்டிருப்பா. ஆண்டவரே, நான் மந்தைக்கு பின்பதாக இருந்திருப்பேனே, ஒரு நிம்மதியாக டென்ஷன் ஃப்ரீ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேனே. ஆண்டவரே, கோலியாத்தை மேற்கொள்வதற்கு கிருபை செய்தீர். உயர்வின் தரிசனங்கள் எனக்கு கொடுத்தீர். உயர்வின் பாதையில் என்னை கிருபையாக நடத்தினீர். ஆனால் நான் வேதனையின் உச்சகட்டத்தில் இருக்கிறேனே என்று சொல்லி ஒருவேளை தாவீது என்பவர் கூட தன்னுடைய உள்ளத்தில் நினைத்திருக்கலாம். ஆனால் உறுதியாக கர்த்தர் தன்னை அழைத்தவர் உயர்வின் பாதையில் கொண்டு செல்கிற நம்மை கைவிடுவது இல்லை என்பதில் உறுதியாக இருந்தபடினால முன்னேறி செல்கிறாங்க. பழையவைகளை இழந்து போவதற்கு, முந்தினவைகள் ஒளிந்து போவதற்கு இடம் கொடுக்குறாங்க. இடம் கொடுத்தபடினால தான் கர்த்தர் நேர்த்தியாக நடத்துகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, ஒருவேளை நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறீங்களோ, ஐயோ பாடுகள் அதிகமாக இருக்கிறதே, பலவீனங்கள் வேதனைகள் அதிகமாக இருக்கிறது அப்படி சொல்வீர்களேன்னா, சங்கீதம் 147:3 எடுத்து படித்து பார்ப்போம். ஏன்னா வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுது பாருங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். தாவீதுடைய இருதயம் எவ்வளவா நொறுக்கப்பட்டிருக்கும். சொந்த மகன், அவனுடைய இருதயத்தை கர்த்தர் குணமாக்கி அவனுடைய காயங்கள் எல்லாம் கட்டுகிறார். அவங்களுக்கும் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். இந்த மாதத்தில் முதல் நாளில் கர்த்தர் நம்மிடத்தில் வைக்கக்கூடிய நிபந்தனை என்ன, எதிர்பார்க்குற காரியம் என்ன? பழையவைகளை இழந்து விடு, முந்தினவைகள் ஒளிந்து போவதற்கு இடம் கொடு, நான் உன்னிலே மகிமைப்படுவேன். ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, ஆமாம், இறுதியில் கர்த்தர் தாவீது ராஜாவை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார்? என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் தாவீது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் இது சாட்சி கொடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? பழையவைகளை இழந்து போவதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறார், முந்தினவைகள் ஒளிந்து போவதற்கு இடம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி செய்தபடினால ஆமாம், கர்த்தர் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறத சொல்ல முடிகிறது. இன்னும் நேர்த்தியாக 2 சாமுவேல் புத்தகத்துக்கு நேராக கண்களை திருப்புவோமே. ஆனால் 7ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்புவோமே. ஆனால் அங்கே 16வது வசனத்தில் வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 7:16. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டு இருக்கும், உன் ராஜசனம் என்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். எவ்வளோ அருமையான ஆசீர்வாதம் பாருங்கள். முந்தினவைகளை விட்டு விட்டு கர்த்தருடைய அழைப்புக்கு தன்னை அர்ப்பணித்தபடினால, முந்தினவில் ஒளிந்து போவதற்கு தாவீது ராஜ்யத்தினுடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்தபடினால அவனுடைய வீடு, அவனுடைய ராஜஸ்வரம் ஆசீர்வதிக்கப்படுது, இதயத்துக்கு ஏற்றவனாக மாறுகிறான். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் நம்மோடு கூட தெளிவாய் பேசும்படியாக விரும்புகிறார். கர்த்தர் என்ன பேசும்படியாக விரும்புகிறார்? பழையவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போவதற்கு நம்ம அர்ப்பணிக்கணுமா? முந்தினவைகள் ஒளிந்து போவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கணுமா? அப்படி செய்வோமையானா, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இந்த புதிதாக்குதல் என்கிற காரியம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், நம்முடைய சரீரத்தில் ஒரு மகிமையான இடத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு வைக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரு மகிமையான அனுபவத்தை தரப்போகிறார். இம்மையில் தேவன் நம்மை அழைக்கும் பொழுதெல்லாம் முந்தினவைகளை ஒளிந்து போவதற்கும் பழையவைகள் இழந்து போவதற்கும் நம்ம இடம் கொடுத்து அர்ப்பணித்து முன்னேறி சொல்லுவோமே. ஆனால் இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் ஒரு மகிமையான புதிய அனுபவத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். ஆமென். இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரே, அந்த நல்ல தெய்வத்திற்கு நம்ம உள்ளத்தை அர்ப்பணிப்போமா? இந்த மாதத்தின் முதல் நாள் அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்வார். அப்படியே கண்களை மூடுவோம், நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிற மனமகிழ்ச்சியின் மாதத்தின் முதல் நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்க, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் தந்திருக்கிற நல்ல தயவுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, இழந்து விடு, பழையவைகளை இழந்து விடு, புதிய தரிசனங்களை நோக்கி முன்னேறி சொல் என்று சொல்லி கர்த்தர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, முந்தினவைகள் ஒளிந்து போகுமே, ஆனால் நீங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிற புதிய காரியங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதை கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறீர். நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம்.
ஆண்டவரே, இதில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், அன்பான குடும்பத்தின் பிள்ளைகள், சபையின் பிள்ளைகள், ஆவி ஆத்துமா சரீரத்தில் இதிலெல்லாம் வேதனையோடு இருக்கிறார்களோ, தொய்ந்து போய் இருக்கிறார்களோ, ஆண்டவரே, நீங்கள் வைத்திருக்கிற அந்த புது தரிசனம், புது வாழ்க்கை, ஆண்டவரை சகலத்தையும் புதிதாக்கக்கூடிய அந்த உன்னதமான வாக்குத்தத்தங்களை உறுதியாய் பிடித்து கொண்டு முந்தினவைகளை விட்டு ஆண்டவரே அந்த தரிசனத்தை நோக்கி பயணப்பட உதவி செய்யுங்க. முந்தின பாவம் வேண்டாம் ஆண்டவரே, முந்தின பழைய வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே, பழைய இடம் வேண்டாம் ஆண்டவரே, பழைய வீடு வேண்டாம் ஆண்டவரே, ஆண்டவரே பழைய காரியங்கள் வேண்டாம். நீங்கள் எதற்கு எங்களை அழைக்கிறீங்களோ அதை நோக்கி நாங்கள் முன்னேறி செல்ல, புறப்பட்டு செல்ல, யோசேப்பை போல, தாவீது ராஜாவை போல, ஆண்டவரே ஆபிரகாம் என்கிற எங்களுடைய ஆதி தகப்பனை போல அப்போ நாங்களும் முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் முந்தினவைகள் ஒளிந்து போவதற்கு இடம் கொடுப்பீர்களே, ஆனால் இந்த மாதத்திலேயே உங்களுடைய ஆவி ஆத்துமா, குறிப்பாக சரீரத்தில் ஒருவேளை வியாதி இருந்துச்சுன்னா வியாதி மாறும். ஒருவேளை ஜாபு, புதிய ஜாபுக்கு எதிர்பார்த்துனீங்க, புதிய ஜாபு உண்டாகும். ஒருவேளை உங்களோட பிஸ்னஸில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை உண்டு பண்ண போகிறார். புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பில் ஒப்பு கொடுத்து முந்தினவர்கள் ஒளிந்து போவதுக்கு இடம் கொடுங்க. ஆண்டவரே, எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளில் எங்களோடு கூட நீ தெளிவாய் பேசியிருக்கிறீர். இந்த மாதம் முழுவதும் புதிய காரியங்கள், புதிய தரிசனங்கள், புதிய ஆசீர்வாதங்கள் பெற்று அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. சேகரபடினால் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்பா இயேசுவின் என்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து செல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். Thank you. God bless you all.